பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலை பார்க்கின்ற பொழுது ஆபரேஷன் சிந்தூரில் எப்படி இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலில் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே சரியாக குறிவைத்து துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல தான் இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் ஈரான் மீது நடத்தியிருக்கிறது. ஆனால் இதில் கூடுதலாக சொல்லணும்னாக்கா இராணுவ தளபதிகள் அணுசக்தி மையங்களை குறிவச்சு தாக்கியிருக்காங்க. கூடுதலான ஒரு உயிரிழப்பு என்பது மிக முக்கிய கட்டளை தளபதிகளை முக்கிய நபர்களை தாக்கியிருக்காங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் மாறுபாடாக இருக்குது. மற்றபடி பார்க்குறப்ப ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ரைசிங் லைனாக இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு வியூக நிபுணராக உங்கள் பார்வை என்ன? நான் இதுக்கு வணக்கம். நான் என்னோட கேக்குதுங்களா? கேக்குது. தொடருங்க சார், தொடருங்க. கேக்குது, தொடருங்க. நான் என்னோட முதல் கட்ட பதிவா இதுக்கு சில காரியங்கள் இல்லாம யாருமே திடீர்னு ஒரு நாட்டை இன்னொரு நாடை இப்ப அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் 5-6 காரணங்கள் இருக்கு. அதை நான் விளக்கிட்டேன்னா உங்களுக்கு மற்ற காரணங்கள் ஏன் ராணுவ தளபதிகளையும் ஏன் நியூக்ளியர் அவங்க சயின்டிஸ்டுகளையும் அவங்க தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னால ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த புரிதல்னு நான் சொல்ல முடியும். அதோட தொடங்கட்டுமா? அடிப்படையா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உள்நாட்டு பிரச்சனையில் அவருக்கு மிகப்பெரிய உள்நாட்டு அரசியல் சூழல் அவருக்கு சாதகமா இல்ல. உள்நாட்டு தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க மறந்துடக்கூடாது, இஸ்ரேல்ல வந்து கூட்டாட்சி முறைதான் இருக்கு, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதன்படி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து ஒவ்வொரு வாட்டியும் பதவி இழப்பதும் அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாம போறதும் ஒரு இயல்பான ஒரு நிலையா இருக்கு. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க சொல்றது போல ஈரான் வந்து 408 kg மதிப்பிலான யுரேனியத்தை இதுவரைக்கும் என்ரிச் பண்ணிருக்காங்க. அதுவும் 60% என்ரிச் பண்ணி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அது 85% என்ரிச் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா, அதாவது சுத்திகரிப்பு செய்து சுத்தமான யுரேனியமா அதை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது அணு ஆயுதத்துக்கு உகந்த யுரேனியமா இருக்கும். அதுக்கு தேவையான மிசைல்கள் ஈரானிடம் இருக்கின்றன. அது நேரடியாக அவர்கள் விமானம் மூலம் தாக்க முடியாவிட்டாலும் அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வந்து மிசைல்களில் வைத்து இஸ்ரேலை தாக்குவது அவர்களுக்கு வெகு சுலபம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது, இஸ்ரேல் வந்து மிக சிறிய நாடு. அவர்களுக்கு தேவை 1 இல்ல 2 அணுகுண்டுகளோ மொத்த இஸ்ரேல வந்து பாதிக்கக்கூடும். மூணாவது முக்கியமான விஷயம், யுஎஸ் வந்து ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிற்பாடு இஸ்ரேல் கூட எப்படி இஸ்ரேல வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு டைரக்டா ஈரான் கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் வகையா இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு கருத்து என்ன நிலவுதுறான்னா, இஸ்ரேல் அமெரிக்காவோட எண்ணத்துக்கும் அவர்களின் இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கும் எதிர் சென்றுதான் இந்த தாக்குதல் இதை நடத்தியுள்ளார்கள். அதுக்குன்ட்டு அமெரிக்கா கிட்ட அவங்க சொல்லவே இல்லை, சொல்லிதான் நடத்தி இருக்காங்க. ஆனா இது அமெரிக்கா முழுமையா ஏற்றுக்கொண்டதா நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சரிவை வெஸ்ட் ஏசியாவில சந்திச்சிருக்கு. முக்கியமான காரணம் அவங்களோட சேட்டலைட் ஸ்டேட், அதாவது அவங்களோட துணையா நின்ற சில முக்கியமான நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா சிரியா, லெபனான், இன்னும் சொல்ல போனா யமன், இது மாதிரி நாடுகள் மிக அழிவை சந்தித்துள்ளன. போன வருடமே நம்ம பார்த்தோம். அங்க வந்து ஹிஸ்புல்லா வந்து தகர்க்கப்பட்டுள்ளது, ஹமாஸ் தகர்க்கப்பட்டுள்ளது. இந்த பக்கம் சிரியால அரசாங்கமே வந்து காணாம போய் புதுசா ஈரானுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த காலகட்டங்களில் ஈரானோட கை ஓங்கின மாதிரி இல்லை. அது ஒரு காரணம் வந்து நம்ம உத்து கவனிக்கணும், இஸ்ரேல் இப்போ வந்து ஈரானை தாக்கிறதுக்கு. இந்த சூழ்நிலையில் அரபு நாடுகள் ஒமன்ல அமெரிக்காவும் ஈரானும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையானது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கு. ஏன்னா ஈரான் தப்பித்தவறி இந்த பேச்சுவார்த்தை நடந்து அது சக்சஸ்ஃபுல் ஆச்சுறான்னா இது இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்கும்னு சொல்றது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மாத்திரம் இல்ல, இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் மற்றும் இஸ்ரேலோட உள்நாட்டு கட்டமைப்போட முழுமையான எண்ணமும் இதுவாதான் இருக்குது.
இந்த சூழ்நிலையில் தான் இந்த அட்டாக்குகள் நடந்துள்ளன. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் நன்னாட்ஸ் பிளான்ட தாக்கியிருக்காங்க. நன்னாட்ஸ் பிளான்ட தாக்கி இருக்கிற அங்க யூஸ் பண்ணிருக்கிற குண்டானது நம்ம எப்படி துல்லியமா தாக்குதலுக்கு யூஸ் பண்ணோமோ கிறிஸ்டல் மேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதே டைப் ஆஃப் வெடிகுண்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பப்பாய் மிசைல் அப்படின்னுவாங்க. அதை குறிப்பிட்டு அந்த இலக்க துல்லியமா தாக்கக்கூடிய ஒரு குண்டு அது. இது ராசா முசாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கமாண்டரை கொண்டு இருக்காங்க. நீல் ஃபுரோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான IRGC ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு கமாண்டரை கொண்டு இருக்காங்க. ஹசன் சைதி ஏற்கனவே இது கொல்லப்பட்ட நபர். இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அவங்க கொண்டவங்க பாத்தீங்கன்னா வெறும் சயின்டிஸ்டுகளை கொல்ல, சயின்டிஸ்ட் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அந்த பகுதிகளை நோக்கி அந்த பில்டிங்கை நோக்கி தாக்குதலானதை நடத்தி உள்ளார்கள். இதுல வந்து முக்கியமா வந்து ஃபிர்தோன் அபாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டுள்ளார். முகமது தொஹரான்ஜி அப்படின்னு சொல்ற சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டுள்ளார். அப்துல் முனிஷர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டுள்ளார். அமீர் உசைனி அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், அகமது ஜுல்ஃபகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், இவங்க எல்லாம் வந்து இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்டுக்கு மிக முக்கியமா பின்புலமா இருந்து செயல்பட்டவர்கள். அவர்களை தாக்கி இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கட்டடமே தாக்கப்பட்டுள்ளது. சோ இத நம்ம ஒட்டுமொத்த எடுத்து பார்த்தா ஈரானின் போர் புரியும் தன்மை மட்டுமல்ல, ஈரானோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது அவங்களோட நியூக்ளியர் என்ரிச் பண்றக்கூடிய கேப்பபிலிட்டி, அவங்க சயின்டிஸ்டோட வேலை செய்யும் அந்த ஆட்கள், அந்த அந்த என்ன சொல்றது டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியையும் நல்லிஃபை பண்றதுக்கு தான் இந்த அதை முழுமையா அழிக்கிறதுக்கு தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கதா நான் பாக்குறேன். இதுக்கு வெவ்வேறு காரணங்கள் காரியங்கள் எது இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறக்கூடாது அப்படின்ற ஒரு வகையில் தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதனால் ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்துமா நடத்தாதா என்ற கேள்விக்கு வந்து நான் ஒரே ஒரு திட்டவட்டமான பதில், இஸ்ரேல் வந்து நோக்கி ஈரான் நேற்று 100 மிசைல்ஸ வந்து தாக்கியிருக்காங்க, இன்னும் தாக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இன்னும் எமர்ஜிங் செனாரியோ தான். நாளை அதுக்கு அடுத்த நாள் மண்டே வரைக்கும் நம்ம பார்க்கணும் எத்தனை குண்டுமலைகள் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல பொழிய போறாங்கன்னு சொல்லிட்டு. இது நடுவுல அரபு நாடுகள் எந்த மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போறாங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுதி அரேபியா, UAE, ஜார்டன், ஈஜிப்ட், இது மாதிரி நாடுகள் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறார்கள், கத்தார் எந்த நிலைப்பாடை எடுக்க போகிறது, இதை நம்ம உன்னித்து கவனிக்கிறோம். ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியாவில் நேற்றே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கடும் கண்டனம் என்று ஒரு நாட்டுக்குள்ளே எல்லை மீறி வராங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுமே அதை தெரிவிச்சிருக்காரு. ஒரு இறையாண்மையை மீறுகின்ற வகையில் சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக தாக்குதல் நடந்திருக்கு. ஐநா சபை இதில் தலையிட்டு சமரசம் மேற்கொள்ள வேண்டும், தீர்வு காண வேண்டும், இது அமைதியை ஏற்படுத்த வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காங்க. ஆமா ஆமா, அது காரணம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இந்த இந்த நம்ம இந்த பாம்பை ஆட்டி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் பாத்தீங்களா, ஒரு பக்கம் பாம்பையும் ஒரு பக்கம் கிரியும் வச்சுட்டு ரெண்டுத்தையும் அவுத்து விட மாட்டான், அந்த வித்தை காட்டிக்கிட்டே இருப்பான். இந்த வித்தை வந்து அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் நடுவுலயும் ஈரான் நடுவுலயும். ஈரான் வந்து மிக வலிமை பெற்றதா மாறிச்சுன்னா அப்ப இஸ்ரேல் அவங்க வந்து அடிக்கிறதுக்கு விடுறது. ஈரான் கொஞ்சம் சரிகிற மாதிரி இஸ்ரேலோட கை ஓங்குற மாதிரி இருந்ததுன்னா உடனே அமெரிக்காவை வந்து ஈரான் கூட ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உள்ள எடுத்துட்டு வர்றது. சோ யாரோட கையும் ஓங்கக்கூடாது. அப்பதான் இந்த அரபு நாடுகளானவை அவர்களுக்கு தேவையானதை சாதித்துக் கொள்ள முடியும். அவர்களுக்கு நல்ல தெரியும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ராணுவ பலமும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய போர் புரியும் தன்மையும். ஏன்னா நீங்க ஒண்ணு மறந்துடக்கூட, 1980களில் நடந்த ஈரான் ஈராக் போர்ல எல்லா அரபு நாடுகளும் ஈராக் பக்கம் நின்னுச்சு. அன்னைக்கு யுஎஸ்க்கு எதிராக தான் ஈரான் இருந்தது, இன்னைக்கும் யுஎஸ்க்கு எதிராக தான் இருந்தது. அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு போர்க்கருவிகளோ எதுவும் கிடைக்கவில்லை. அப்பேற்பட்ட ஈராக்கிடம் 8 வருடம் போர் புரிந்து அந்த போரானது ஈராக் வெல்லவில்லை.
இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஈரானால் இஸ்ரேலை சந்திக்க முடியும், அவர்களை எதிர்க்க முடியும் என்பது அரபு நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கும் தெரியும் ஈரானால் மட்டும்தான் இஸ்ரேலை ஏதாவது செய்ய முடியும் சொல்லிட்டு. சோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க. உங்களிடமிருந்தே மீண்டும் சீனாவினுடைய பாதுகாப்பு ஆயுதங்களை தளவாடங்களை ஈரான் அதிகமாக வாங்கியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களும் எண்ணெய் கொள்முதலை நிறைய ஈரான்கிட்ட வாங்கியிருக்கதா சொல்லியிருக்க சூழலில் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைந்திருக்கிறதும் அல்லது அது இல்லை செயல்பாட்டில் இல்லைங்கிறதும் இந்த இஸ்ரேல் தாக்குதல் மூலமாக தெரிய வருது. இப்போ ரெண்டு விஷயம், சீனாவினுடைய ஆயுதங்கள் எப்படி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவம் இங்கே தாக்குதல் நடத்தது, இந்தியா பதிலடி கொடுத்தது, அப்போ சீனாவுடைய பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் எப்படி சரியாக செயல்படவில்லையோ, செயலிழந்து போச்சோ, அவர்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்ததோ, அதுபோல் ஈரான் சீனாவுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறதா அல்லது சீனாவை நம்பிய மேலும் ஒரு நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறதா இது உணர்த்துதான்? அடிப்படையா நான் ரெண்டு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். சைனாவை முழுமையா சைனா ஆயுதங்களை இஸ்ரேல் நம்பவில்லை, ஓரளவுக்கு தான் நம்பி இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா S-300 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது நம்மளுக்கு S-400 எப்படி இருக்கோ அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இஸ்ரேல் பண்ணிருக்க தாக்குதல்ல இந்த வாட்டி ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். என்னடான்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது 200 விமானங்களை, அதாவது போர் விமானங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற மொத்த கெப்பாசிட்டி 340 விமானங்கள், போர் விமானங்கள். அதுல 200 விமானங்கள் இதுல தொலை தூரத்திலிருந்து தாக்கக்கூடிய BVR பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி போன வருடம் நடந்த சண்டை அப்பயே அவங்களோட ஏர் டிஃபென்சஸ், அதாவது வான்வெளி தாக்குதல் நடந்தா அதை தகர்க்கக்கூடிய அந்த தன்மையானதை முழுமையாக ஈரான் இழந்து விட்டது. அதனால்தான் இந்த வாட்டி துல்லியமான தாக்குதல்கள் இஸ்ரேலால நடத்த முடிஞ்சது. மற்றபடிக்கு நிறைய வெப்பன் சிஸ்டம்ஸ், ட்ரோன்ஸ் ஆனவை சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரோன்களை ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அந்த ட்ரோன்கள் ஈரானுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும் என்பதை வரும் நாட்கள் தான் சொல்ல வேண்டும். சீனாவை நம்புறவனும் கேட்டான், சீனா பொருளை வாங்கினவனும் கேட்டான். அது உலகத்துக்கே தெரிந்த உண்மை. இதுல நான் புதுசா ஆட் பண்ண வேண்டியது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீனாக்குன்ட்டு எந்த டெக்னாலஜி இல்ல. நீங்க சைனாவோட எல்லா டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா அது எந்த வெப்பன் சிஸ்டம் ஆகட்டும், அது ரீஇன்ஜினியர்ட், அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையில இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து திருடி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணதா இருக்கும், காப்பி அடிச்சதா தான் இருக்கும். அப்பட்டமா சொல்லணும்னா பக்கத்துல உட்காந்து ஆன்சர் ஷீட்ல அவன் என்ன கேள்வி எழுதுறான்னு அப்படியே நம்ம பார்த்து அடிச்சா காப்பி அடிக்கிறது தான். இதுதான் சைனா வல்லவர்கள். ஆனால் எந்த நாடுமே அவங்களோட முழு டெக்னாலஜியை காப்பி அடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. முழு டெக்னாலஜி யாராலையும் காப்பி அடிக்க முடியாது. சைனாக்கு எப்ப அது போர்ல அவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களோ அப்ப அது காட்டி கொடுத்துரும் இது டூப்ளிகேட் தான் சொல்லிட்டு. நம்ம ஈரான் பொறுத்த வரைக்கும் ஈரான்லயே ட்ரோன்கள் அவங்க சொந்தமா தயாரிக்கக்கூடிய எபிலிட்டி ஈரானுக்கு இருக்கு. அதே மாதிரி மெசைல்கள் அவங்க சொந்தமா தயாரிக்கக்கூடிய எபிலிட்டி. அதனாலதான் குறிவைச்சு 100 இடங்களை தாக்கினப்ப கூட அவங்களோட மெசைல் ஃபெசிலிட்டிஸ், அவங்க ஏவுகணைகள் கிடங்குகளையும் ஏவுகணை பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலர்களையும் அதையும் தாக்கி இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா சைனாக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனா 80% அவர்களுக்கு தேவையான எண்ணெயை இந்திய பெருங்கடல் மூலம் தான் அவர்கள் வாங்குகிறார்கள். ஈரான் இஸ்ரேல் நடுவில் நடக்கக்கூடிய போரானது சைனாவோட எண்ணெய் போக்குவரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அது இந்தியாவுக்கு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், ஆனா சைனா கொடுக்கிற அளவுக்கு கொடுக்காது. பேசலாம் சார், நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும்.